بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 64வது ஹதீஸ், அதனுடைய தலைப்பையெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைய தினம் புகாரியுடைய 64வது ஹதீஸை பார்க்குறோம். 64வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா எங்களுக்கு அறிவித்தார் இஸ்மாயில் இப்னு அப்துல்லா. இஸ்மாயில் இப்னு அப்துல்லா என்பவர் நமக்கு அறிவித்தார். இவர் புகாரியுடைய உஸ்தாது. ஹத்தசனா இஸ்மாயில் இப்னு அப்துல்லான்னா, இஸ்மாயில் இப்னு அப்துல்லா எனக்கு அறிவித்தார்னு சொன்னால் இவருக்கு இவர்கிட்ட போய் பாடம் படிச்சிருக்காருன்னு அர்த்தம். கால அந்த இஸ்மாயில் சொல்லுகிறாரு, ஹத்தசனி இப்ராஹிம் இப்னு சாதின், இப்ராஹிம் இப்னு சாதி என்பவர் எனக்கு அறிவித்தார் என்று இஸ்மாயில் சொல்கிறார். அவர் யார் வழியாக அறிவித்தார்ன்னு கேட்டால், இந்த அன் என்று வந்தால் ரவா என்று நான் வச்சுக்கிறேன். ரவா அவர் அறிவித்திருக்கிறார். அன் சாலிஹின், சாலிஹ் வழியாக அவர் அறிவிக்கிறார். இந்த சாலிஹ் என்ன செய்கிறார்ன்னு கேட்டால், ரவா அனிபனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவிக்கிறார். அதாவது இப்ராஹிம் அறிவிக்கிறார் சாலிஹ் வழியாக, சாலிஹ் அறிவிக்கிறார். இப்னு ஷிஹாப்னா ஜுஹ்ரிம்பாங்கல்ல, ஜுஹ்ரி என்பவருக்கு இன்னொரு பேர் இப்னு ஷிஹாப். அனிபனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக சாலிஹ் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அன் உபைதுல்லாஹிபின் அப்துல்லாஹிபின் உத்பா பின் மசூத், அதாவது உபைதுல்லா என்பவர் வழியாக அறிவிக்கிறார். இந்த உபைதுல்லா யாருன்னு கேட்டால், இப்னு மசூதுங்கிறோம்ல, அப்துல்லா இப்னு மசூது, அவருக்கு பேரன் வகையில் வர்றார் இவர். அப்போ உபைதுல்லாஹிபின் அப்துல்லாஹிபின் உத்பா பின் மசூத் என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அன்ன அப்துல்லாஹிபின் அப்பாஸின், அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள், இதான் மெசேஜ், செய்தி. அஹ்பரஹு, அவர் இந்த உபைதுல்லாஹ் அறிவித்தார். அன் அப்துல்லாஹிபின் அப்பாஸ், அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் அஹ்பரஹு, ஹூ என்று சொன்னால் அவருக்கு முந்தி சொல்லப்பட்ட ஒரு ஆள் உபைதுல்லா. உபைதுல்லா வழியாக அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஅஸ, பஅஸ என்றால் அனுப்பினார்கள். பஅஸ பி கிதாபிஹி, தனது கடிதம், கிதாப்னா புத்தகம் கடிதம் எல்லாத்துக்கும் உள்ளது தான். இங்கே ஒரு ஆளுக்கு கடிதம் தான் அனுப்புவாங்க, புஸ்தகம் அனுப்புவாங்க. பஅஸ பி கிதாபிஹி, தனது கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். பஅஸ அனுப்பினார்கள், பி கிதாபிஹி, தனது கடிதத்தை அனுப்பினார்கள், கடிதத்தை கொண்டு அனுப்பினார்கள், கொடுத்து அனுப்பினார்கள். ரஜுலன், ஒரு மனிதரிடத்திலே, ஒரு மனுஷர்கிட்ட என்ன செய்கிறாங்க, இந்த கடிதத்தை இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. பஅஸ பி கிதாபிஹி ரஜுலன், தனது கடிதத்தை ஒரு மனிதனிடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். இப்போ அமரஹு, அந்த மனிதருக்கு கட்டளையிட்டார்கள். எந்த மனிதர்கிட்ட கடிதம் கொடுத்தார்களோ அந்த மனிதருக்கு கட்டளையிட்டார்கள். ஐ எதுஃபாஹு, இதை அவர், தஃபாண்டா ஒப்படைப்பது, ஐ எதுஃபாஹுனா இந்த கிதாபை, இந்த கடிதத்தை ஒப்படைக்க ஐ எதுஃபால் கிதாப, ஐ எதுஃபாஹுண்டா அந்த கிதாபு, ஐ எதுஃபாஹுனா எதுஃபால் கிதாப, அந்த கிதாபை ஒப்படைக்க வேண்டும். இலா அலீமில் பஹ்ரைனி, பஹ்ரைனுடைய ராஜா, அலீம்னா மகத்தானவர் ராஜா. இலா அலீமில் பஹ்ரைனி, பஹ்ரைனுடைய ராஜாவிடத்தில் கொண்டே கொடு. ரசூலுல்லாஹ் கடிதம் அனுப்புகிறாங்க, ஒரு மனிதர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. யார்கிட்ட கொண்டே கொடுக்க சொல்கிறாங்க, அமரஹு, அந்த மனிதருக்கு கட்டளையிட்டார்கள். ஐ எதுஃபாஹு, அவர் அதை ஒப்படைக்க வேண்டும் என்று தஃபாண்டா ஒப்படைக்கிறது, ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டால், இலா அலீமில் பஹ்ரைனி, பஹ்ரைனுடைய ராஜாவுக்கு, பஹ்ரைனுடைய தலைவருக்கு. பஹ்ரைன்கிறது ஒரு தனியான சிற்றரசாக இருக்கிற நாடாக இருக்குது, குட்டி நாடாக இருக்கிறது. அந்த பஹ்ரைனுடைய அலீம் என்பதற்கு தலைவருக்கு, ராஜாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். தஃபாஹு, அந்த பஹ்ரைனுடைய அரசர் அவர் ஒப்படைத்தார். தஃபாஹு அலீமுல் பஹ்ரைனி, பஹ்ரைனுடைய தலைவர் ஒப்படைத்தார். இலா கிஸ்ரா, கிஸ்ராவிடத்தில் ஒப்படைத்தார்.
அப்போ என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதம் வந்து பஹ்ரைனுடைய ராஜாவுக்கு எழுதலை. யாருக்கு எழுதுறாங்கன்னா கிஸ்ராவுக்கு எழுதுகிறாங்க. கிஸ்ராண்ட யார்? பாரசீக மன்னருக்கு பேர் கிஸ்ரான்னு சொல்லுவாங்க. அப்போ பாரசீக சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்திக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து இந்த கடிதம் டூ போட்டு எழுதுகிறாங்க. எழுதுனா அவர்கிட்ட கொண்டே கொடுக்காம அந்த சிற்றரசுக்கு கீழே பஹ்ரைன்லாம் அவருடைய ஆட்சியின் கீழே இருக்குது. பஹ்ரைனுடைய ராஜாட்ட கொண்டே கொடுத்து அந்த ராஜா வந்து அவர்கிட்ட கொண்டே ஒப்படைச்சிடுவார். நம்ம நேரடியாக கிஸ்ராவையெல்லாம் அணுக முடியாது. பெரிய ராஜா அவர். அவர் பெரிய ராஜாவாக இருக்கிறதுனால அவர் கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை பஹ்ரைனுடைய தலைவருக்கு கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் ராஜாவுக்கு அனுப்பிடுங்க, உங்களுடைய பேரரசருக்கு அனுப்பிடுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் இவர்கிட்ட கொடுத்து அவருக்கு போயிருக்குது. அமரஹூ, இவர் அந்த கொண்டு போன ஆளுக்கு கட்டளையிட்டார்கள். எதுஃபாஹு இல் அலீமில் பஹ்ரைனி, பஹ்ரைனுடைய தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஃபதஃபாஹு, அதனை ஒப்படைத்தார். அலீமுல் பஹ்ரைனி, பஹ்ரைனுடைய ராஜா ஒப்படைத்தார். இலா கிஸ்ரா, கிஸ்ராவிடத்திலே ஒப்படைத்தார். கிஸ்ராவோட ஒப்படைச்ச உடனே ஃபலம்மா கராஹு, அந்த கிஸ்ரா அதை வாசித்த போது, கிஸ்ராவுக்கு அந்த கடிதம் போது, என்ன கடிதம் உங்களுக்கு என்ன கடிதம்னு உங்களுக்கு பல செய்திகள் மூலம் அறிஞ்சிருப்பீங்க. முன்னாடியும் கூட அந்த கடிதத்தை பற்றி வந்திருக்குது. என்ன கடிதம்? நான் வந்து உங்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது, நீங்கள் ஏற்க மறுத்தீர்கள்னால் உங்கள் குடிமக்களுடைய பாவம் உங்களை சேரும். இந்த மாதிரி இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குற கடிதத்தை தான் ரசூல் அனுப்பினார்கள் என்று வேறு வேறு ஹதீஸுகள்லேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இந்த ஹதீஸில் வரல, கடிதம்னு மட்டும் வருது. கடிதம்னா என்ன கடிதம் அனுப்புனாங்க? இஸ்லாமிய தாவாவுடைய கடிதம் தான் அது. அப்போ ஃபலம்மா கராஹு, கிஸ்ரா அதை வாசித்த பொழுது மஸ்ஸகஹு, அதை கிழித்தெறிந்தார். மஸ்ஸகனா கிழித்தெறிகிறது. கடிதத்தை பார்த்தோன்னா கோவப்பட்டு என்ன செய்கிறாரு? நீ வந்து என்னை கூப்பிடுவியா என்று அவர் கிழித்தெறிந்து விட்டார். இது வரைக்கும் ஹதீஸ் வந்துருச்சு. ஹசிபுத்து, நான் கருதுகிறேன், நான் கருதுகிறேன் சொல்கிற ஆளி யாருன்னு கேட்டால் இப்னு ஷிஹாப் சொல்கிறார், ஜூரி சொல்கிறாரு. இப்போ தஃபா, அதாவது ஹசிப்து, நான் கருதுகிறேன், அன்ன இப்னுல் முசையிபி கால, இப்னுல் இப்னுல் முசையிப்னா சயீத் இப்னுல் முசையிப்னு ஒருத்தர் இருந்தார். இவர் தான் வந்து இந்த தாபியன்கள்லையே டாப் லெவலில் உள்ளார். தாபியன்களில் முதல் இடத்துல ஒருத்தர் வைக்கிறதா இருந்தால் 4-5 பேரில் வருவாங்க. ஹசன் பசரி இது மாதிரி வருவாங்கள்ல, அது எல்லாத்துக்கும் மேலே உள்ள ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இப்னுல் முசையிப் தான். தாபியன்களை சஹாபிகளுக்கு அடுத்து வந்த சமுதாயத்தில் எப்படி சஹாபாக்கள் அபூபக்கர் முதலிடத்தில் இருக்கிறாரோ அந்த மாதிரி இப்னு முசையிப் என்பவர் தாபியன்களில் முதலிடத்தில் இருப்பார். அறிவுல, ஆற்றலில், திறமையில் ரொம்ப ஒரு பெரிய மேதை அவர். அப்போ ஹசிபுத்து, இந்த ஜுஹரி சொல்கிறாரு, நான் எண்ணுகிறேன், அன்ன இப்னுல் முசையிபி, இப்னுல் முசையிபு கால், அவர் சொன்னார், இப்னுல் முசையிபு சொன்னதாக நான் கருதுகிறேன். என்ன சொன்னார்? ஃபதா அலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வந்து தாங்கிற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். தா என்ற வார்த்தைக்கு பிறகு லாமு போட்டு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவருக்காக நல்ல துவா செய்கிறேன்னு அர்த்தம். அலாண்டு போட்டு வந்துச்சின்னு சொன்னால் அவருக்கு எதிராக துவா செய்கிறேன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக தா லி ஜெய்தின், ஜெயிதுக்காக வேண்டி துவா செஞ்சார். தா அலா ஜெய்தின், ஜெயிதுக்கு எதிராக துவா செஞ்சார். இந்த தாங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம ஒரு ஆளை வந்து யாரெல்லாம் அவருக்கு நல்லபடியாக வைப்பாயாக அப்படின்னு சொன்னால் தாவுத்துல் இப்ராஹீம், இப்ராஹிமுக்காக நான் துவா செஞ்சேன்னு அர்த்தமாயிரும். அவனை நாசமாக்க சொல்லி, இப்ராஹிமை நாசமாக்க சொல்லி இந்த துவா செஞ்சுருக்கிறீங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? தாவுத்து அலா இப்ராஹீம், இப்ராஹிமுக்கு அலாவுக்கு எதிராகன்ற அர்த்தம் வந்துடும். தாங்கிற சொல்லுக்கு பின்னாடி அலா போட்டுட்டோம்னு சொன்னால் அவருக்கு எதிராக செய்கிற பத்வாங்கிறோம்ல, கெட்ட துவா செய்கிறது, அதுக்கு தான் இந்த அலான்னு போடுவாங்க. தா அலைஹிம், அந்த கிஸ்ராண்டா கிஸ்ராவுடைய நாட்டு மக்கள், அது அலைஹின்னு ஒருமையாக தான் வரணும். ஏன்னா அவர் தானே கிழிச்சார், எல்லோரும் உடந்தையாக இருந்தனால ரசூல் நினச்சாங்கன்னா தா அலைஹிம், அவர்களுக்கு எதிராக துவா செஞ்சார்கள். தா அலைஹிம் யாருக்கு எதிராக? கிஸ்ராவுடைய நாட்டு மக்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி துவா செஞ்சார்கள். ஐயு மஸ்ஸகு குல்லமு மஸ்ஸகின், ஐயு மஸ்ஸகு அவர்களும் கிழித்தெறியப்பட வேண்டும். குல்லமு மஸ்ஸகின், முற்றிலுமாக கிழிக்கப்படும் அளவுக்கு முற்றிலுமாக கிழிக்கப்படணும், கிழித்து சுக்குநூறு ஆக்கப்படணும் என்று அவங்களுக்கு எதிராக துவா செஞ்சார்கள்
அப்படின்னு வருது. அவன் வந்து கடிதத்தை கிழிச்சதுனால இறைவா அவன் கடிதத்தை கிழிச்ச மாதிரி இவர்களையும் துண்டு துண்டு ஆக்கி விடுவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள் அப்படின்னு இதில் வருகிறது. இதில் வந்து 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஒன்று என்னென்னு கேட்டால், அதாவது இது வரைக்கும் தான் ஹதீஸ். இது அதாவது கிஸ்ராவுடைய பஹ்ரைனுக்கு கடிதத்தை கொடுத்து அந்த பஹ்ரைனுடைய ராஜா வந்து கிஸ்ராவுடைய பேரரசருக்கு அனுப்பிவிட்டு அவர் கடிதத்தை கிழித்தார்னு வருதில்ல, இது வரைக்கும் உள்ளதுக்கு தான் மேற்படி சனது. அடுத்து வர்றது சனது இல்லாத செய்தி. ரசூல்லா அதாவது அவன் மன்னர் கிழித்தெறிந்தான்ங்கிற வரைக்கும் தான் ஹதீஸுங்க. புகாரில் வந்ததுனால எல்லாம் சஹி நினச்சிடக்கூடாதுக்காக சொல்கிறான். அதாவது அவன் கடிதத்தை கிழித்தான்ங்கிற வரைக்கும் தான் மேற்கண்ட அறிவிப்பாளர்கள்லாம் வர்றாங்க. இப்போ ஹசிபு தூ இப்போ இவர் சொல்கிறார், இப்னு ஷிஹாப் சொல்கிறார், நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு வந்து ஒரு சனது அவர்கிட்ட கிடையாது, நான் நினைக்கிறேங்கிறாரு. அதில் இப்னுல் முஸையப் இதை சொன்னதாக வருது. இப்னுல் முஸையப் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளவரா? அவர் தாபியில் உள்ளவர், அவர் சஹாபி கிடையாது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுருந்தாங்கன்னா அவருக்கு அதை கேட்டிருக்க முடியாது. இப்னுல் முஸையபி கால, இப்னு முஸையப் சொன்னார்கள், ஃபதா அலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு எதிராக துஆ செஞ்சார்கள்ன்ற ஒரு செய்தி ஹதீஸ் இல்லாத செய்தி ஹதீஸில் சேர்த்து வந்திருக்குது. ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ் எது வரைக்கும் உள்ளது தான் ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டதுக்கு எதுக்கு நேரடியான ஆதாரங்களோடு வருகிறதோ அது மட்டும்தான் ஹதீஸு. அப்போ கடிதத்தை பார்த்தவொன்னே கிழித்தெறிந்தாருங்கிறது தான் யார் சொன்னது? அந்த இப்னு அப்பாஸ் சொன்னது. இப்னு அப்பாஸ் தான் அதை அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் கடிதத்தை கொடுத்து விட்டாங்க, கொடுத்தோன்னே கிழிச்செறிஞ்சாருங்கிற செய்தி மட்டும்தான் வருகிறது. இந்த செய்தி சஹாபி சொல்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கிறலாம். அடுத்த செய்தி வந்து ரசூலுல்லாஹ் இதை கேள்விப்பட்டு அவங்களுக்கு எதிராக துஆ செஞ்சாங்கன்னு இன்னொரு கூடுதல் செய்தி வருதில்ல, இந்த கூடுதல் செய்தி வந்து அந்த ஹதீஸுடைய சனதுக்கு உள்ளது கிடையாது. இது தனி மெசேஜ். அந்த சனதில் இது வரவே வராது. ஹசிப்து அவர் நான் நினைக்கிறேங்கிறார். நான் நினைக்கிறேன் இப்னுல் முஸையபி சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள், அதாவது சஹாபி இல்லாத இந்த தாபி அவர்கள் கால சொன்னார்கள், ஃபதா அலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எதிராக துஆ செஞ்சார்கள். ஐயு மஸ்ஸகு குல்ல முமஸ்ஸகின், முற்றிலுமாக கிழித்தெறியப்படணும், அவங்க நாசமாகணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சார்கள்னு வருதில்ல. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சதுக்கு சனது கிடையாது. இப்னுல் முஸையப் சொன்னார்னு வருது. அவருக்கு முதல்ல இதை சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டால் அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர் கிடையாது, அவருக்கு யாரோ தான் சொல்லியிருக்கணும். அப்போ தொடர்பு அருந்த ஒரு செய்தியாக போகுது. சரி, இப்னுல் முஸையப் இதை சொன்னாருங்கிறதுக்கு என்ன சனது? இப்போ இப்னு ஷிஹாப் நான் நினைக்கிறேங்கிறார். சரிப்பா, இப்னுல் முஸையப் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார்ன்ற ஒரு சனது இருக்கணும்ல, ஒரு சனதும் இல்லை. அதனால் இது ஆத்தென்டிக்கானது கிடையாது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சார்கள் என்பது வந்து அதுக்கு வந்து என்ன இல்லை, இதை சொன்னவர் சஹாபி இல்லாத காரணத்தினால இது ஹதீஸ் கிடையாது. ரெண்டாவது, அவருக்கு இந்த இப்னு ஷிஹாபுக்கும் உள்ள அந்த அறிவிப்பாளர் தொடர் வரல. இப்னு முஸையப் இப்படி சொன்னார்னு சொல்லி இவர் நினச்சேங்கிறாரு. சரிப்பா, இப்னுல் முஸையப் யார்கிட்ட சொன்னார், அது இங்கே சொல்லப்படலை. அவர் யார்கிட்ட சொன்னார், அது சொல்லப்படலை. அவர் யார்கிட்ட சொன்னார், அந்த விஷயங்கள்லாம் இல்லை. அப்போ எந்த ஒரு சனது மற்ற ஒரு செய்தியாக இது வந்திருக்கிறது. புகாரில் வந்ததெல்லாம் சரின்றக்கூடாது. எதுக்கு சனது போட்டிருக்கிறார் அதான் சஹீஹ். அது புகாரியுடைய ஹதீஸுக்கு வந்து முதல்ல இது வாச்சம்ல மஸ்ஸகஹூண்டு இது வரைக்கும் உள்ளதுக்கு தான் சனது போட்டார். என்ன சனது போட்டார்? அதான் எனக்கு இஸ்மாயில் சொன்னார், அவருக்கு இப்ராஹிம் சொன்னார், அவருக்கு சாலிஹ் சொன்னார், அவருக்கு இப்னு ஷிஹாப் சொன்னார், அவருக்கு உபைதுல்லா சொன்னார், அவருக்கு இப்னு அப்பாஸ் சொன்னார்னு இந்த சனது இருக்குல்ல, இந்த சனது இது வரைக்கும் தான். எது வரைக்கும்? கிழித்து எறிந்து விட்டான், கிஸ்ராங்கிற மன்னர் வந்து கடிதத்தை கிழித்து எறிந்து விட்டான், அதுக்கு தான் சனது. அதுக்கடுத்து உள்ளது ஹதீஸை சேர்ந்தது கிடையாது. சேர்த்து ஒட்டி எழுதியிருப்பாங்க. எழுதியிருந்தாலும் நான் நினச்சேன்னு ஒரு பிரிக்கிறார்கள், அதிலே வழங்குதில்ல உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் என்று இப்னு ஷிஹாப் என்ன செய்கிறாரு, இன்னொரு செய்தியை அதில் சொருவுறார். நான் நினைக்கிறேன் இப்னு முஸையப் இப்படி சொன்னதாக நினைக்கிறேன், அதில் கூட இப்னு முஸையப் இப்படி சொன்னார்கள்னு அடித்து சொல்ல மாட்டேங்கிறார். நான் நினைக்கிறேன், அநேகமாக இப்னு முஸையப் இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேங்கிறார். அதனால் இது ஏராளமான பலவீனங்கள் கொண்ட ஒரு செய்தி. இதுக்கு ஏதாவது வேறு கித்தாப்புகளில் சனதோடு வந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். இது ஆதாரம் கிடையாது. இது ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் அவருக்கு எதிராக துஆ செஞ்சார்கள் புகாரில் இருக்குது அப்படின்றக்கூடாது. ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு எதிராக துஆ செஞ்ச விஷயம் புகாரியில் இருக்கிறது. புகாரியில் அது ஹதீஸாக இல்லை.
அது ஒரு தாலிக்கு ஒரு துணுக்காக இருக்கிறது, சனது இல்லாமல் இருக்கிறது. இது எந்த முறையில் எந்த ஷருத்துப்படி புகாரி ஹதீஸை போடுவாரோ அந்த ஷருத்தில் இது வரல. இது வந்து தனித்துண்டு, இது ஒருத்தருடைய கருத்து சேர்க்கப்பட்டிருக்குது. இப்படி நிறைய வரும். அதனால் புகாரியுடைய 64வது ஹதீஸுங்கிறது வந்து மஸ்ஸகஹூண்டு வந்துச்சுல, அதோடு முடிஞ்சிருச்சு. இந்த மஸ்ஸகஹூண்டு வருதுல, இதோட ஹதீஸ் முடிந்து விட்டது. இதுக்கு அடுத்து உள்ளது வந்து ஒரு அறிவிப்பாளர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறாரு. அதில் நிறைய சனது இல்லாமல் சொல்லுகிறாரு. தாபி சொன்னதை வந்து சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், சஹாபி சொன்னதாக தானே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இது ஹதீஸ் இதையாவது வச்சுக்கணும். இந்த வாசகம் வந்து புகாரியில் வந்தாலும் இதுக்கு எந்த சனதும் கிடையாது, இது ஆத்தன்டிக்கானது கிடையாது. ஏன்னு கேட்டால் இதை சொன்னவர் சஹாபி இல்லை, ஒன்று. ரெண்டாவது, இப்னுல் முஸையப் சொன்னார் என்பதற்கு அதுக்கு சனது வேணும். இப்னுல் முஸையப் யார்கிட்ட சொன்னார்னு அதுக்கு ஒரு பட்டியல் அதில் வரணும், அதுவும் வரவில்லை. அதாவது இப்னுல் முஸையப்புக்கு பிந்தியும் தொடர்பில் விஷயம் இல்லை, முந்தியும் இல்லை, நடுவில் இப்னுல் முஸையப் நிற்கிறார். இப்படிப்பட்ட ஹதீஸுகள் வந்து எக்கச்சக்கமான பலவீனம் உள்ள, இது ஹதீஸில் வராது. சனது இல்லாட்டி இப்படி ஹதீஸ் ஆகும். சனது இல்லாத ஒரு செய்தின்னு வச்சுக்கிறலாம், இதை விளங்கிக்கிறணும். இதில் இன்னொரு செய்தியும் பார்க்கணும். அதாவது இதில் வந்து இப்போ ரசூலுல்லாஹ் வந்து கடிதம் கொடுக்குறாங்க. கடிதம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, பஹ்ரைன் ராஜாவுக்கு போகுது. பஹ்ரைன் ராஜா வந்து கிஸ்ராவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. கிஸ்ரா வந்து இதை கிழித்தார் அப்படிங்கிற விஷயத்தை இப்னு அப்பாஸுக்கு அறிவிக்க இயலுமா? இதை அறிவித்தவர் இப்னு அப்பாஸ் தானே. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு. இப்னு அப்பாஸ் அறிவிப்பவராக இருந்தால் கிஸ்ராவுடைய சபையில் அவர் இருந்தாரா? எது வரைக்கும் அவர் அறிவிக்கலாம்? ஒரு மனிதரை கொடுத்து அனுப்பினார்கள், அது வரைக்கும் தான் அவர் அறிவிக்கலாம். அனுப்புனதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாருங்கிறது இவர் அறிவிக்க முடியாது. அவர் பஹ்ரைன்காரர் கொண்டு போய் அங்கே கொண்டே கொடுத்தாருங்கிறதை இவர் அறிவிக்க இயலாது. இதில் எது வரைக்கும் இப்னு அப்பாஸ் அறிவிக்க இயலும் என்று கேட்டால், ஒரு மனிதரிடத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள், அவ்வளவுதான் அவருக்கு அறிவிக்க முடியும். அந்த கடிதத்தை பஹ்ரைன் ராஜாட்ட கொடுக்க சொன்னார்கள் என்பதையும் அவர் அறிவிக்க முடியும். அந்த பஹ்ரைன் ராஜா என்னஞ்சார், கிஸ்ராவுக்கு கொடுத்தார் என்பதை வந்து இப்னு அப்பாஸ் பார்க்கல. பஹ்ரைனில் கொண்டே அவர் கொடுத்தாரு, அவர் கொண்டே கிஸ்ராட்ட கொடுத்துருக்கிறார். அதை இப்னு அப்பாஸ் பார்த்துருக்க மாட்டார். சரி, அந்த கடிதத்தை வாங்கணுன்னு கிஸ்ரா வந்து அதை போட்டு கிழிச்சு எறிஞ்சாருன்னு சொன்னால் இவர் பாரசீகத்துக்கு போனாரா, கிழிக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருந்தாரா? இப்னு அப்பாஸ் இது அறிவிக்க இயலாது. அதனால் இப்னு அப்பாஸ் அறிவித்தாலும் கூட இந்த செய்திக்கும் கூட ஒரு சனது விடுபட்டுருக்கு. எது வரைக்கும் தான் இது ஹதீஸ்லாம் இருக்குது, எது வரைக்கும் இதை இப்னு அப்பாஸ் சொல்ல ஏன்னு ஒரு ஆள்கிட்ட பிடிச்சி கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள், இதுக்கு தானே அவர் சாட்சியாக இருந்தார். அங்கே கிஸ்ரா கிழித்ததை மதீனாவில் உட்காந்து இப்படி சொல்ல முடியும்? கிஸ்ரா கிழித்ததை சொல்லுவதாக இருந்தால் இவர் மதீனாவுக்கு போயிருக்கணும், அல்லது சம்மந்தப்பட்ட ஆளுக்கு யாராவது வந்து சொல்லியிருக்கணும். அப்படி தான் அறிஞ்சிருக்க முடியும். அதனால் இந்த இப்னு அப்பாஸ் வந்து பிழையாக சொல்ல மாட்டார். ஆனால் இதில் சொல்லப்படாவிட்டாலும் இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு சனது இருக்குது. என்ன சனது? இதை வந்து யார் சொல்லியிருக்க ஏழு தெரியுமா? இந்த கடிதத்தை வந்து கிழிச்சு போட்டார்ன்றது யார் சொல்ல முடியும் என்று கேட்டால், அந்த கடிதத்தை இவர்கிட்ட கொண்டு போய் அந்த கிஸ்ராட்டை கொடுத்தாங்கல்ல, கிஸ்ராட்டை யார் கொடுக்கல? இந்த சஹாபி கொடுக்கல. அதை ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டாங்களே, அந்த கடிதம் வந்து பஹ்ரைன் ராஜாவுக்கு தான் போகுது. பஹ்ரைன் ராஜா தான் கொண்டு கிஸ்ராட்டை கொடுக்குறாரு. அப்போ பஹ்ரைன் ராஜாட்ட கொடுத்தது வரைக்கும் அந்த மனிதர் அறிவிக்கலாம். எந்த மனிதர் அறிவிக்கலாம்? அந்த மனிதர் வந்து நான் பஹ்ரைன் ராஜா நான் தான் கொண்டு கொடுத்தேன் அப்படின்ற வரைக்கும் அவர் அறிவிக்கலாம். சரி, பஹ்ரைன் ராஜாட்டிலேருந்து கிஸ்ராவுக்கு போனது இந்த சஹாபியை கொண்டு போய் கொடுத்தாரு, இந்த சஹாபி கொண்டு போய் கொடுக்கல. அப்போ கிஸ்ராவிட்ட கொண்டு போய் கொடுத்தது யார்? பஹ்ரைன் ராஜா தான் கொடுத்துருக்கிறார். அப்போ பஹ்ரைன் ராஜா கொண்டு போய் கிஸ்ராட்ட கொடுக்கும்போது கிஸ்ரா கிழித்து எறிந்தார் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அந்த இடத்தில் யார் இருந்தால்? இந்த சஹாபியும் இருக்கலை, இப்னு அப்பாஸும் இருக்கவில்லை, அந்த மனிதரும் இருக்கவில்லை. அப்போ கிழித்து எறிந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இதை வந்து இப்னு அப்பாஸ் வந்து அறிவிப்பதாக இருந்தால் கேள்விப்பட்டு தான் அறிவிக்க முடியும். நேரடியாக அவர் பார்த்து அறிவிக்க முடியாது, ஏன்னா அவர் ஸ்பாட்டில் இல்லை. அந்த கடிதம் கொண்டு போனார்ல, அவராச்சும் வந்து இதை பார்த்துருக்க இயலுமான்னா பார்த்துருக்க இயலாது. அவர் பஹ்ரைனில் உள்ள ராஜாட்ட கொடுத்து விட்டார், நீங்கள் கொண்டு போய் கிஸ்ராட்டை சேர்த்துருங்கண்டு. அவர் கிஸ்ராட்டை சேர்க்கும் பொழுது அவர் முன்னிலையில் வச்சு தான் கிழிச்செறிஞ்சிருக்கார் என்று சொன்னால், அப்போ வந்து இந்த கிழித்தறிகிற விஷயத்தை வந்து இப்னு அப்பாஸும் பார்க்கல,
அந்த கொண்டு போனார்ல ஒரு சஹாபி, அவரும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது கிழித்தார்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்ல இயலாது தான். இந்த ஹதீஸுக்கு இதுக்கு சனது கிடையாது தான். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு செய்தியை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன ரிப்ளை வரும் என்பதை அறிந்து கொள்வதற்கு பலவிதமான ஏற்பாடுகளை அவங்க செய்திருப்பாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ரிப்ளை அவனுக்கு கடிதம் அனுப்பணுன்னா அவன் என்ன பதில் சொன்னான் அப்படிங்கிறத அறிந்து வருவதற்கு சில ஏற்பாடுகளை ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக செய்யத்தான் செய்வாங்க. சும்மா கடிதத்தை கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவன் கிழிச்செறிஞ்சானுங்கிற ஒரு செய்தி ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக மதீனாவுக்கு சேர்ந்து இருக்கும். அந்த சோர்ஸ் மூலமாக ரசூலுல்லாஹ் அறிந்து கொண்ட மாதிரி என்ன செய்வார், அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தால் அது ஒன்றும் சனதெல்லாம் கேட்க மாட்டோம். என்னுடைய கடிதத்தை கேட்ட உடனே அந்த மன்னன் கிழித்து விட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா வஹீல சொன்னாங்கன்னு வந்துடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா வஹீல சொன்னாங்கன்னு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்போ இந்த செய்தியில் ஹதீஸுடைய ஒரு பார்வையில் மேலோட்டமாக தான் பார்த்துட்ருக்குறாங்க எல்லாருமே. ஹதீஸ்னா சரி இப்னு அப்பாஸ் சொன்னால் ஹதீஸு அப்படி தான் ஹதீஸ் கலையில் உள்ளவங்க டீப்பாக போகாமல் என்ன செய்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் கொடுத்து விட்டார்கள்ங்கிறது வரைக்கும் ஓகே. கடிதம் கொடுத்து நீ பஹ்ரைனில் கொடு, பஹ்ரைன்கார் அங்கே கொண்டே கொடுக்கட்டும். அந்த கடிதத்தினுடைய ரிசல்ட் என்னவாச்சு, அதுக்கு அறிவிப்பாளர் கிடையாது. அது எப்போ அது அறிவிப்பாளர் நம்ம எடுத்துக்கிற முடியும்னு கேட்டால் அந்த மன்னர் கிழித்த ஒரு விஷயத்தை, கடிதத்தை கிழித்து போட்ட ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் அறிவித்தார்கள் என்று சொன்னால் ஒரு வகையில் வந்திருக்கும்னு சொல்லலாம். அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கிருந்து தகவல் கிடைத்தது, ஒரு ஆள் மூலமாக கிடைத்தது என்று சொன்னால் அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போ இப்னு அப்பாஸ் பொய் சொல்ல மாட்டார். இப்னு அப்பாஸ் ஒரு சஹாபி தவறாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர பொய்யா சொல்லுவாங்களா, பொய்யா சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடந்தது நிஜப்படுத்தி சொல்கிறார், இப்படி கிழித்து விட்டார் அப்படின்னா இந்த விஷயத்தை கிழித்து விட்டாருங்கிறது ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக ஏதோ ஒரு ஆட்கள் வழியாக கேள்விப்பட்டு கிழிச்சு பரவலாயிரும்ல. ஒரு சபையில் வச்சு கிழிச்சு எரிஞ்சாங்கன்னு சொன்னால் கிழிச்சு தரான் அவர் அங்கே சொல்ல அப்படி பரவக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தி அவர் கிழித்ததுக்கு நேரடியாக சாட்சி இல்லாட்டான ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஒருத்தன் தெரியாமல் கிழிச்சிருந்தாருன்னா அது வேறு விஷயம். இவர் மக்கள் மத்தியில் வச்சு கிழிச்சிருந்தான்னு வைங்க, அப்போ எல்லோரும் பார்த்துருப்பாங்க. முகமது கடிதம் போட்டாராம், கிழிச்செறிஞ்சிட்டாரு, அப்படியா, அவர்கிட்ட சொல்லு அது பாட்டுக்கு உலகம் பூரா அந்த நாடு பூரா பரவி பக்கத்து நாட்டுக்கெல்லாம் பரவி நினைஞ்சிருங்க இங்கே வரைக்கும் சேர்ந்துருக்கும். அப்போ இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செவிவழி செய்தியை வைத்தான் இது சொல்லியிருக்க முடியுமே தவிர இப்னு அப்பாஸ் இந்த செய்திக்கு நேரடி சாட்சியாக ஆக மாட்டார். எது வரைக்கும் ஆவார் என்று சொன்னால் ஒரு ஆள்கிட்ட ரசூலுல்லாஹ் கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள்னு வருதில்ல, அது வரைக்கும் சாட்சி ஆவார். அது வரைக்கும் ஒரு மதீனாவில் இருக்கிறார், அனுப்புனதை அவர் பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அதனால் அது வரைக்கும் தான் இப்னு அப்பாஸ் சொன்னதற்குமே தவிர இந்த செய்தி நம்ம ரெண்டாக பிரிக்கணும். இது வரைக்கும் உள்ளது அவர் நேரடி சாட்சியாக சொல்கிறாரு, இதுக்கு பிந்தி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஏதோ காற்று வாக்கில் வந்த செய்தி அவர் சொல்கிறாரு. காற்று வாக்கில் வந்த செய்தியை தான் அவர் சொல்கிறாரே தவிர ஆள் சொன்னார்னு கூட அவர் சொல்லணுமா இல்லையா. எனக்கு கிழித்தெறிந்த செய்தியை இவர் சொன்னார் என்று அவர் அப்படி இல்லை. அப்போ காற்று வாக்கில் வந்த செய்தி, காற்று வாக்கில் வந்த செய்தியும் இதில் இருக்குது. அதனால் அதுக்கு அந்த அந்தஸ்து தான் கொடுக்கணும். கிழித்ததாக ஒரு செய்தி இருக்குது, அவ்வளோதான். அந்த கிழித்தார் என்பதற்கு எந்த சனது எங்கே இருக்குது, இல்லை, இதில் இல்லை, வேறு நூல்களில் இருக்கா நம்ம தேடி பார்க்கணும். கிழித்தார் என்பதற்கு எதாவது சனது கிடைச்சால் அதை ஏற்றுக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு கிழித்தெறிந்தார் என்பதற்கு சனது இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கிழித்தெறிந்தார் என்கிற விஷயத்தை இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு. ஆனால் இப்னு அப்பாஸ் ஸ்பாட்டில் இருந்தவர் இல்லை. இல்லாத செய்தி ஒருத்தர் சொன்னார்னா என்ன அர்த்தம், யார் வழியாக கிடைத்திருக்குன்னு அர்த்தம். யார் வழியாகன்னு தெரிகிற வரைக்கும் அந்த செய்திக்கு ஒரு நம்பகத்தன்மை வராது. இவ்வளோ டீப்பாகலாம் பேச மாட்டாங்க ஹதீஸ் கலையில். ஆனால் ஹதீஸ் கலையுடைய விதி பிரகாரம் பேசணும். அதாவது புகாரில் வந்துருச்சுல, புகார்லாம் வந்துருச்சுலன்றுவாங்க. புகாரில் என்ன மாதிரி வந்திருக்குது, இப்னு அப்பாஸ் சொல்கிறேன், இப்னு அப்பாஸ் பார்த்தாரான்னு கேட்கணுமா இல்லையா. அப்போ அந்த என்ன மாதிரி வந்திருக்குன்னு அது சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு இப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனால் இதில் கடிதம் அனுப்பினார்களுங்கிறதுக்கு சனது இருக்குது, கிழித்தார் என்பதற்கு இந்த ஹதீஸில் சனது இல்லை. சரியா, ரைட். இந்த ஹதீஸ் புகாரியில் இப்போ 64 பார்க்குறோம்ல, இதே ஹதீஸ் 4424வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதே சேம் ஹதீஸ் புகாரியில் 4424வது ஹதீஸ்லையும் இது அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில் 7246வது ஹதீஸ்லையும் இது இடம்பெற்றிருக்கிறது. இது 64வது ஹதீஸ். அடுத்தது 65வது ஹதீஸ்.
65 ஹதீஸ். ஹத்தசனா முகமது இப்னு முகாத்திலின். முகமது முகாத்தில், நம்ம முகமது முகாத்திலுங்கிற புகாரியுடைய ஒரு உஸ்தாது. ஹத்தசனா நமக்கு அறிவித்தார். முகமது இப்னு முகாத்திலின், முகமது இப்னு முகாத்தில் என்பவர் அறிவித்தார். அவர் யார் என்று கேட்ட, முகமது இப்னு முகாத்தில்னு 4-5 பேர் இருப்பாங்களா எனக்கு தெரியல. அதுக்காக கூடுதல் விளக்கத்துக்காக வேண்டி அவருடைய அந்த குன்யத்துங்கிற செல்லப்பெயரையும் சேர்த்து சொல்கிறார். அவர் யார் என்று கேட்டால் அபுல் ஹசன் அல் மர்வசி. அபுல் ஹசன் அல் மர்வசிங்கிறது ஊராக இருக்கும், ஒரு கபீலாவாக இருக்கும். இந்த மர்வசை சேர்ந்தவர்னா மர்வசுங்கிற ஊரை சேர்ந்தவராக இருக்கும். அதில் மர்வசுங்கிறது ஒரு கபீலா, ஒரு கோத்திரமாக இருக்கலாம், அது என்னென்னு தெரியல. மர்வசுக்காரர், மர்வசை சேர்ந்த அபுல் ஹசன் என்பார். அபுல் ஹசன் என்ற முகமது இப்னு முகாத்தில் நமக்கு அறிவித்தார். அபுல் ஹசன் சொன்னால் சில பேர் சொந்த பேரை விட அபுங்கிற பேரை கொண்டு அதிகமாக பிரபலியமாகிடுவாங்க. இந்த அபுன்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு புள்ள இருக்குன்னு வைங்களேன், அந்த புள்ள இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளையின் தந்தை அப்படின்னு தனக்கு பட்ட பேர் ஆக்கிடுவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒரு ஆள் அவருடைய பேரில் வந்து மக்கள்கிட்ட அறிமுகமாவார். கல்யாணம் ஆன பிறகு அவருக்கு புள்ள பிறந்துருச்சுன்னா அது பெரிய கௌரவமாக நினைத்துக்கொண்டு என்ன செய்வார், அந்த பிள்ளையின் தந்தைன்னு பேரை மாற்றிக்கிடுவார். ரசூல்லா கூட அபுல் காசிம் என்று தான் மக்கள் அழைக்கப்பட்டாங்க. அவங்களுடைய பேர் முகமதாக இருந்தாலும் எப்போ கல்யாணம் பண்ணி காசிம்ங்கிற பிள்ளையை பெற்றாங்களோ, அந்த காசிம் பிள்ளை சின்ன பிள்ளை இறந்து போச்சு, இருந்தாலும் முதல் பிள்ளை பிறந்த உடனே ரசூல்லா நினைஞ்சிட்டாங்க அபுல் காசிம் என்று தான் ஹதிஜா நாயை கூப்பிடுவாங்க. அதை சொல்லி சொல்லி மக்கள் மத்தியிலையும் கூப்பிடுவாங்க. ரசூல்லாவை பற்றி யார் கூப்பிட்டாலும் என்ன அபுல் காசிம், நல்லா இருக்கீங்களா, அப்படி தான் கேட்பாங்க. அபுல் காசிம் என்றால் காசிமின் தந்தை. காசிம்னு ஒரு பிள்ளை இருந்ததுனால காசிமின் தந்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தவர் வரைக்கும் அழைக்கப்பட்டார். இன்னும் வந்து காஃபியர்கள் யூதர்கள்லாம் வந்து கூப்பிடும்போது ஒரு மனிதரை பேரை சொல்லி கூப்பிட்டா கண்ணியம் கிடையாது. அதே நேரத்தில் சஹாபாக்கள் கூப்பிட்ற மாதிரி ரசூல்லான்னு கூப்பிட முடியாது அவங்களால். ஒரு காஃபியர்கள் ரசூல்லா சந்திச்சாங்கன்னு சொன்னால் என்ன முகமது அப்படின்னு கூப்பிட்டாலும் தலையில் அடித்த மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, தூதர் நம்ம ஏற்றுக்கிறலையே, அந்த அடைமொழியில் அழைக்க முடியாது. அதனால் எப்படி அழைப்பாங்கன்னா யாபா அபுல் காசிம், அபுல் காசிம் அவர்களேன்று தான் அவங்களாம் கூப்பிடுவாங்க. காஃபியர்களுக்கு யூதர்கள்லாம் ரசூல்லா பற்றி சந்திக்க வந்தாங்கன்னு சொன்னால் அபுல் காசிம் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பேரை சொல்லி செய்யும்போது கொஞ்சம் மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும். ஒரு செல்ல பேரில் சொல்லும்போது என்ன மாதிரி இருக்குது, அப்படி கொஞ்சம் அந்த மண்டையில் அடித்த மாதிரி இருக்காது, தலையில் தட்டின மாதிரி இருக்காது. அதனால் வந்து இவர் இந்த முகமது இப்னு முகாத்தில் என்பவருக்கு ஹசன் ஒரு புள்ள இருந்திருக்கும். அபுல் ஹசன், ஹசனுடைய தந்தை, ஹசனுடைய தந்தைன்னு இப்படி பேராகி போயிடும் மக்கள்கிட்ட. இது நம்ம நாட்டில் பழக்கத்தில் கிடையாது. அரபியில் வந்து சொந்த பேரே அப்படி மறைஞ்சு போயிடும். அபுபக்கருங்கிறீங்க, அவர் பேர் அப்துல்லான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவருக்கு ஒரு பக்கருன்னு ஒரு புள்ள பிறந்து அதுக்கு புள்ள பிறந்தவொன்னே அபுபக்கர் என்று அவரை தன்னை அழைக்க ஆரம்பிச்சுக்கிட்டார். மக்கள் அழைச்சாங்க, எதிரிகள்லாம் அபுபக்கர் தான் கூப்பிடுவாங்க. பக்கருடைய தந்தை, அந்த பக்கருங்கிற சின்ன வயசில் மூத்தா போயிட்டார், அது ஒரு விஷயம். பக்கருன்னு ஒரு புள்ள பிறந்ததுனால அபுபக்கரின், பக்கருடைய தந்தைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அபுபக்கர் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவருடைய பேர் அப்துல்லான்னு யாருக்குமே தெரியாது அதிகமான மக்களுக்கு. அந்த மாதிரி தான் அபுங்கிற வார்த்தையை போட்டு சொல்வது வந்து ரொம்ப சகஜமாக என்ன செய்வாங்க, ரசூல்லா உள்பட அதை பயன்படுத்தியிருக்காங்கல்ல. அபுல் காசிம் என்றும் அபுபக்கர் என்றும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இது அந்த நாட்டுக்கு ஒரு நிறைய பழக்கம் இப்போ கிடையாது. அந்த காலம் இப்போ வந்து இந்த அபு போட்டு சொல்கிற வழக்கமெல்லாம் அரபுகள் வந்து அதை விட்டுட்டாங்க. ஏதோ 1-2 பேர் கொஞ்சம் ஆலிம் மாதிரி படித்த ஆளுக்கு போடுவாங்களே தவிர வெகுஜன மக்கள் இந்த அபூண்டு போட்டு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படி பேர் உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அந்த ஹதீஸில் வர்றதுனால அதை விளைக்கிறோம். அப்போ ஹத்தசனா முகமது இப்னு முகாத்தில் என்பவர் சொன்னார். அவர் யார் என்றால் அபுல் ஹசன் அந்த பயானுக்காக விளக்கத்திற்காக இன்னொரு சொல்லு வரும்ல, அது அபுல் ஹசன் அல் மரூசி. அபுல் ஹசன் மரூசி என்ற அத்து பயான் வந்தால் என்றன்னு சேர்த்துக்கணும். அபுல் ஹசன் என்ற முகமது முகாத்தில் நமக்கு அறிவித்தார். இது புகாரி சொல்லிட்டாரு. அஹ்பரனா அவர் சொல்கிறார். இப்போ யார், முகமது இப்னு முகாத்தில் சொல்கிறாரு, நமக்கு அறிவித்தார் அப்துல்லா என்பவர் நமக்கு அறிவித்தார். கால அந்த அப்துல்லா சொன்னார், அஹ்பரனா ஷுபா நமக்கு அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார்னா அன் கத்தாதானா ரவா அன் கத்தாதா வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா ரவா அனசிமின் மாலிக்கின், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் கால அவர் சொல்கிறாரு, கத்தபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள் கிதாபன், ஒரு கடிதத்தை எழுதினார்கள். கிதாபுன்னா புஸ்தகம் மட்டும் எழுதக்கூடாது, கடிதம்ங்கிறது வரும். இந்த இடத்துல கடிதம் தான் அது. கத்தபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபன்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிதாபை கடிதத்தை எழுதினார்கள். அறிவிப்பாளர் சந்தேகப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, எழுதினார்களா எழுத நினைத்தார்களான்னு அது என்ன அனசு சொன்னார்னு ஒரு குழப்பமாயிடுச்சு. அது ரெண்டையும் போட்டுறாரு. அல்லது அராதா யக்துப எழுத நாடினார்கள், எழுதினார்கள் என்று சொன்னாரா எழுத நாடினார்கள் என்று சொன்னாராங்கிறது அந்த அந்த அனசிட்ட கேட்டவருக்கு டவுட்டு. அதனால் அதையும் சொல்லிடுறாரு. வார்த்தைக்கு வார்த்தை நம்ம கரெக்டாக இருக்கணும். அனசு சொன்னது வேறு இருந்து நான் வேறு ஒன்றும் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் கத்தபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஒரு கிதாபை எழுதினார்கள். அல்லதுனா அனசு வந்து அப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரான்னு அர்த்தம். அல்லது அராத ஐய குத்துப எழுத நாடினார்கள், ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதினார்கள் அல்லது எழுத நாடினார்கள். இந்த ரெண்டில் எந்த வார்த்தை அவர் சொன்னாருங்கிறது அடுத்த அறிவிப்பாளருக்கு டவுட்டாக இருந்தால் போட்டுருவாங்க. அவுண்டா அல்லதுன்னு அர்த்தம். இதை சொன்னாரா அதை சொன்னாரான்னு தெரியாட்டி இந்த அவுங்கிற வார்த்தையை போட்டுருவாங்க. ஃபகீல லஹு அப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது. லஹுண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு, ஃபகீலன்னா சொல்லப்பட்டது. ஃபகீல லஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லப்பட்டது. இன்னஹும் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு கடிதம் எழுதுன்னு அனுப்புகிறாங்கல்ல, அந்த சமுதாயத்தினர்கள் லா யக்ரவுன கிதாபன் எந்த ஒரு கிதாபையும் கடிதத்தையும் வாசிக்க மாட்டார்கள். இல்லா மஹ்தூமன் முத்திரையிடப்பட்டு இருந்தாலே தவிர படிக்க மாட்டார்கள். கடிதம்னு சொன்னால் என்ன செய்யணும், அந்த சீல் வச்சுருக்கணும், ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி சீல் வச்சுருக்கணும், அப்படி தான் படிப்பார்கள்னு சொல்லப்படுது. சொன்ன உடனே ஹத்தமன்னா முத்திரையிட்டான், மக்தூம்னா முத்திரையிடப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கடிதம் எழுதி அனுப்பணும்னு என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க, அதுக்கு ரப்பர் ஸ்டாம்பு வைக்கணும், ஸ்டாம்பு வைக்காத கடிதத்தெல்லாம் வாசிக்க மாட்டாங்கன்ற உடனே ஃபத்தஹத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தஹதனா எடுத்துக்கொண்டார்கள். ஹாத்தமன் ஒரு மோதிரத்தை, மின் ஃபில்லத்தின் வெள்ளியாலான ஒரு மோதிரத்தை தயாரித்து கொண்டார்கள். தயாரித்து கொண்டு நக்ஷுஹு அதில் உள்ள எழுத்து வாசகம் என்னவென்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது வெள்ளியால் மோதிரம், முகமது ரசூல் அல்லா 3 லைன். அந்த வெள்ளியாலான ஒரு மோதிரத்தான் சீல். மோதிரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா முகம்மது ரசூலுல்லான்னு என்ன செய்வாங்க, அந்த 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 முத்திரையை பதிச்சோம்னு சொன்னால், மோதிரத்தை இப்படி வச்சோம்னு சொன்னால் தோளில் நமக்குவாங்க. அந்த அழுத்தத்தில் என்ன செஞ்சிருன்னா முகமது ரசூலுல்லான்னு அதில் பதிஞ்சிரும். அதை வந்து இன்னும் சொல்ல போனால் அதை வந்து ரிவர்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரிவர்ஸாக தான் அடிக்க முடியும். அடிச்சியல்னா இப்படி வச்சியல்னா தலைகீழ் இருந்தால் தான் எழுத்து கரெக்டாக விழுவும். அது முதல் வரியில் முகம்மது, 2வது வார்த்தையில் வந்து ரசூலு, 3 லைன். வேறு ஹதீஸில் விவரமாக வருது. 3 லைனில் அந்த கடிதம் இருக்கும், அந்த முத்திரை இருக்கும். முதல் வரியில் முகம்மது, 2வது வரியில் ரசூலு. முகமது ரசூலா நீளமாக இருக்காது, நீல ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை, ரவுண்டு ரப்பர் ஸ்டாம்ப் போடுவோங்களா அந்த மாதிரி. முகம்மது ரசூலு அல்லா. அப்போ நக்ஷுஹு அதில் உள்ள வாசகம் வந்து முகம்மது ரசூலுல்லாஹி என்று இருக்கும். அன்னி அந்துரு இலா பயாலிஹி ஃபி எதிஹின்னா அவருடைய அவங்க சீல் வைக்கப்பட்ட கடிதத்தை தான் வாசிப்பார்கள். அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளியால் ஒரு மோதிரத்தை தயார் பண்ணி கொண்டார்கள். அதில் இருந்த வாசகம் முகமது ரசூலுல்லாஹ் வரைக்கும் வச்சுக்கிறங்க. இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த திங்களில் பார்க்கலாம்.